சினிமா ஆக்டர்ஸ், டைரக்டர் எல்லாம் வருவாங்க. இது கோடாம்பாக்கத்துல பிரசித்தி பெற்ற டீ கடை. பருப்பு வடை நல்லா இருக்கா? ரொம்ப வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் சென்னையில் எங்கே வந்திருக்கிறோம்டா கோடாம்பாக்கத்துக்கு வந்திருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த டீ கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடாம்பாக்கத்தில் இருக்கிற ஜங்ஷனில் இருக்குது லெமோரியா டீ கடைன்னு சொல்லி. இந்த டீ கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தானாம், ஆனால் நல்ல ஆக்கள் கிணக்காக்கள் வந்து குடிச்சிட்டு போயினோமா. மற்ற அதோட பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா, ஆனால் பார்த்தா சின்ன கடையாக இருக்குது. அதோட பஜ்ஜி மற்றது வடையெல்லாம் போடினோம். என்ன மாதிரி இருக்குன்னா பார்க்க போகிறோம் பாருங்கள். இதான் அந்த லெமோரியா டீ கடை கோடாம்பாக்கத்தில் இருக்குது. ஃபேமஸான டீ கடை. பஜ்ஜி வடையெல்லாம் வந்து நான் போட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க வடையில் இப்போ தட்டை வடை போடினோம். தட்டை வடை மாதிரி பருப்பு வடையில் தட்டி போடினோம். பாருங்க பஜ்ஜி அண்ணா மெயின் ரோடு டைரக்டர்ஸ் காலனி கோடாம்பாக்கம் சென்னை 24. இது நல்ல பிரசித்தி பெற்ற கடை. கிணக்காக்கள் வந்து குடிக்கிறேன்னு சொல்லினா ஆந்திரகா பழம் இருக்குல்ல, ஆந்திர பழம். வாழைப்பழமா? வாழைப்பழம். வாழைப்பழத்தை வெட்டி மாவுளை பிரட்டி போடுறாரு. பாருங்க பஜ்ஜி போட்டிருக்கீங்கன்னா பஜ்ஜி சுட 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 எல்லாரும் வந்து வேண்டி கொண்டு போயினா. பாருங்க இந்த கணக்காக்கள் வந்து சாப்பிட டீ குடிக்கலாம் பெரியனா. என்னென்ன வகையான டீ இருக்குண்ணா இங்க? இதுல லெமன் டீ இருக்கு, அப்புறம் வந்து பிளாக் டீ இருக்கு, லெமன் டீ இருக்கு, பிளாக் டீ இருக்கு, காபி டீ டீ, அப்புறம் வேற ஸ்பெஷல் டீ இருக்கா? ஸ்பெஷல் டீ இருக்கு, இஞ்சி டீ இருக்கு, இஞ்சி டீ இருக்கு. ஓகே. அப்புறம் வந்துட்டு ஜூஸ்ல வந்து சப்போட்டா. இந்த ஜூஸ் வேணும் இருக்கா? ஜூஸ் சப்போட்டா, பப்பாளி, நெல்லிக்காய். இது இந்த ஜூஸ்கள் வந்து எங்க இருந்து தயாரிக்கிற? இஞ்சியா ரெடி பண்றாங்க இந்த கடையில? இஞ்சி இவங்கள ரெடி பண்றாங்களா? போத்துல அடைக்கிறாங்க. அப்புறம் வந்து வேர்க்கடலை, மூக்கடலை, பச்சைப்பயிர். இது சாப்பாடு கிடையாது. வேர்க்கடலை, கடலை, கவுப்பி, பன் எல்லாம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? நான் அன்றைக்கு சாப்பிட்டு நான் வந்த உடனே நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டா இருக்கு, உங்களுக்கு டேஸ்டா இருக்கு. பாருங்க வடை, மற்ற சமோசா, வேப்பன் எல்லாம் இருக்கு. பாருங்க இந்த டீ கடையில எவ்வளவு வாக்களா இருக்குண்டு. இங்க பெட்ரோல் என்ன எவ்வளவு போகுது? எவ்வளவு? 100 ரூபா. அங்க 150 போ. சாரி, கேஸ்லயா ஓடுது? ஆட்டோ கேஸ்லயா? என்னடு கேஸ் அப்பங்க என்ன வேண்டுறதா? பின்னாடி இருக்கா? சரி சரி சரி. என்னண்டு ஐயா? கேஸா? 65 ரூபா. ஓகே ஓகே. இலங்கையில பெட்ரோல்லாம் ஓடும் நமக்கு ஆட்டோ 3 வீல். பெட்ரோல்லாம் ஓடும். ஓ 157 ரூபா. 50 ரூபான்னு வைங்களேன். அண்ணா அவ்வளோ அழகா டீ போடுறாரு. ஸ்பெஷல் டீயா? மற்றது வந்து இந்த டீ கடை கோடாம்பாக்கத்தில் இருக்கிறபடியா இங்கே வந்து நடிகர் மேர்கள் எல்லாம் வந்து இங்கே டீ குடிக்கிறவையா? நடிகர் மேர், மற்றது படங்கள் தயாரிக்கிறவ, டைரக்டர் மேர்கள் வந்து குடிக்கிறேன்னு சொல்லி நம்ம எதுவுமே உண்மை தெரியல. அதான் இந்த கடை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. சின்ன கடை தான், ஆனால் நல்லா இருக்குமோ ஒரு பாப்பா முடிச்சு. செம்மையா இருக்குமே. டீ தூள் நல்லா போட்டிருக்கீங்க பாருங்க. அந்த கலர்லயே உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் டீ. டீ நல்லா இருக்குய்யா. இங்க யார் வந்து டீ குடிக்கிறவ? சினிமா ஆக்டர்ஸ், டைரக்டர் எல்லாம் வருவாங்க. இது கோடாம்பாக்கத்துல பிரசித்தி பெற்ற டீ கடை.
அம்ப இல்லாம இருக்கு. நீங்க இருந்து வெயிட் பண்ணி பாருங்க, வருவாங்க. அப்படியா? இங்கே அது சாதாரணம். சாதாரணம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு, நான் சொன்ன பொய்ய இல்லையோன்றது சின்ன டீ கடை தான். ஆனால் வந்து கோடம்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு டீ கடை. சரி, நாங்களும் குடிக்கிறோம், நல்லா இருக்கு. டீ பிடிச்சிட்டு நல்லா இருக்கு. இதில் வந்து பஜ்ஜி இருக்குது, பஜ்ஜி வேண்டி சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் பஜ்ஜி எடுக்கட்டா? எடுக்கு. பஜ்ஜி ஒன்று எடுப்போம். வாழைக்காய் பஜ்ஜி தானே? டேஸ்டா இருக்குமா? வாழைக்காய் பஜ்ஜி டேஸ்டா இருக்கும்னு சொல்லினா ஒதுங்கி இருந்து சாப்பிடுவோம். என்ன பழம்? வாழைப்பழம். கேரளா பழமா? கேரளா வாழைப்பழம். இது வந்து இந்த பஜ்ஜி செய்யறது எப்படின்னா நேந்திரம் பழமாம். எனக்கு உண்மையாக சரியோ புளியோ சொல்றது தெரியல. நேந்திரம் பழமாம். கேரளா இருக்கிற வாழைப்பழத்தை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த வாழைப்பழத்தில் மாவை போட்டு எடுத்து சுட்டுருக்கீங்கன்னா, பொறிச்சு எடுத்துருக்கீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பஜ்ஜி நல்லா இருக்கு, இனிக்குது. இன்னைக்கு இந்த வாழைப்பழம் நல்ல டேஸ்ட், நல்லா இருக்கு. இந்த பஜ்ஜியை பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் போட்டு தான் செஞ்சுக்கிறேன். நான் நினைச்சேன் வாழைக்காயை வெட்டி செஞ்சுக்கிறேன். அந்த வாழைப்பழத்தை ஈவினிங் வாழைக்காய் பஜ்ஜி வந்து ஈவினிங் தான் வருமாம். பாருங்க பக்கத்தில் ஐயா நிற்கிறார், மசாலா போட்டு வருமாம். பட் வாழைப்பழ பஜ்ஜி வந்து காலமாக முடிய வருது. செம்மையாக வருது, செம்மையாக இருக்குது, இனிக்குது. நான் சாப்பிடக்க நினச்சேன் இந்த வாழைக்காய் பஜ்ஜி எடுக்கிறேன்னு சாப்பிட்றேன்னு வரையாண்டா மனசுக்கு ஜோதிச்சு கொண்டு தான் நல்லா ஆகுது. இனிப்பு அந்த நல்லா ஆகுது. காலமையில் எல்லாரும் இதாக சாப்பிடுவீனா நல்லா இருக்கு. ஆனால் என்ன இந்த வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டா என்ன சொல்கிறது, எண்ணெய் தன்மையான சாப்பாடுகள் பெரிய அளவில் உண்மையாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற ரெண்டாக்கி நல்லா இருக்குது, உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வாழைக்காய் பஜ்ஜியும் 10 ரூபா, டீயும் 10 ரூபா, பஜ்ஜி வச்சு பாருங்க 20 ரூபா, மொத்தமாக 60 ரூபா வருது இலங்கை காசுக்கு. நல்லா இருக்கும். ஆனால் நல்லா இருக்குமையாவே. சின்ன கடையில் சென்னையை பொறுத்தவரையில், ஆனால் டேஸ்டெல்லாம் நல்லா இருக்குமையாவே. நான் வந்து இந்த சென்னையில் இருக்கிற வீடியோஸ்கள் கணக்கு பார்த்துருக்குறேன். சின்ன கடையில் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு அது தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடவே தெரியுது, நல்லா இருக்கு. கடைகள் சின்ன இருந்தாலும் டேஸ்ட்டுகள் நல்லா இருக்குமே. அது லெமன் டீயா? லெமன் டீ நல்லா இருக்குமா? அப்போ லெமன் டீ தான். லெமன் டீ போடுறாரு அண்ணா எங்களுக்காக. பாருங்க, புதினா போட்டுட்டார், சுடுதண்ணியை விட்டுட்டு சாயத்தை விடுறாரு, அங்கே பால் விடுறாரு, நெக்ஸ்ட் லெமன் விடுறாரு. இது லெமன் டீயா? நல்லா இருக்குமா? நான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இலங்கை. பாருங்க லெமன் டீ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினா டீ குடிக்கிறோம் பாருங்க. இதுக்கு வந்து பிளேன் புதினாவும் மற்றது லெமனும் போட்டு அதுக்கு சாயம் விட்டு தந்துருக்கீங்கன்னா சர்க்கரை சர்க்கரை சீனி போட்டு எங்கட சீனின்னு சொல்றது போட்டு தந்துருக்கீங்கன்னா நல்லா இருக்கு குடிக்க. ரொம்ப ஃபேமஸ் வந்து லெமன் கடை. இந்த கடையிலையா? ஆமாம், லெமனும் புதினாவும் போட்டு அருமையான ஒரு டீ கிடைக்கும். மார்னிங் வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக. இந்த கோடம்பாக்கத்தில் வந்து ஃபேமஸ் வந்து இது லெமோரியா. கோடம்பாக்கத்தில் லெமோரியா டீ ஸ்டாலு ஃபேமஸ் ஃபார் துளசி புதினா டீ. அருமையாக இருக்கும். ஃபிலிம் டைரக்டர் காலனி அதை சொல்லவே மாட்டாங்க. நிறைய இதில் பார்த்து குடிப்பாங்க. டைரக்டர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து குடிப்பாங்க. அப்படியா? ஆனால் சின்ன கடை தான் நல்ல ஃபேமஸாக இருக்கு என்ன கடை. நீங்கள் எந்த இடம்? இங்கே சென்னை. ஆமாம், சென்னை வடபழனி. வந்தாரை வாழ வைக்கும் நாடு வடபழனி. ஓகே. இந்த லெமன் டீயை குடிக்க ஒரு நல்ல ஒரு இது வருது, என்ன சொல்றது, அந்த புளிப்பு தன்மை அந்த இது எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. உடம்புக்கு நல்லா நினைக்கிறேன். இந்த கொரோனாக்கெல்லாம் இந்த லெமன் டீ செம்மையாக இருக்கு.
பருப்போட நல்லா இருக்கா? ரொம்ப இங்கே எவ்வளோ ஆலம் அடிக்கடி வந்து சாப்பிடுவீங்களா? ஆமாம். நீங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் அப்போ வந்து வாக்கிங் போயிட்டு வந்து இங்கே சாப்பிட்றது நல்லது. நீங்களும் இஞ்சியா? ஆமாண்ணா. பாருங்க லெமோரியாவில் என்னென்ன இருக்குண்டா மோர் இருக்குது, மாம்பழம், தர்பூசணி, சப்போட்டா, எலுமிச்சை, அத்தி, நெல்லிக்காய், ஜூஸ், நன்னாரி, சர்பத் எல்லாமே இங்கே இருக்குது. இது நான் நினைக்கிறேன் சூசியம் மாதிரி தான் கிடக்குது. எங்கட இடத்துல சூசியம் மாதிரி போட்டுட்டு மாவில் பிரட்டி போட்டு தெரிஞ்சுன்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனால் நான் சாப்பிட்டு பார்க்கலையேங்கடா கிணக்கத்தை சாப்பிடல. இந்த பஜ்ஜி சாப்பிட்டேன், 2 டீ குடிச்சபடியே சாப்பிடலாது. நல்லா வேகணுமா? நல்லா வேகணும். பாருங்க அந்த இதை வந்து உருண்டையை வந்து மாவுக்கு பிரட்டி போடுறார் தம்பி. சூசியம் மாதிரி இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த லெமோரியா டீ கடையில் வந்து ஒரு டீயும் மற்றது லெமன் டீ அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன். அவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாண்டா 30 ரூபா தான் முடிஞ்சது. இலங்கை காசுக்கு 90 ரூபா. டீ வந்து 10 ரூபா. ஒரு டீ வந்து 10 ரூபா. நான் 2 குடித்தபடியே 20 ரூபா. அதோட பஜ்ஜி வந்து 10 ரூபா. உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு.